அந்த பயங்கரமான இரவு. இது ஒரு திகில் கதை. 6ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளி சுற்றுலா முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தோம். இரவில் விளக்குகள் மின்ன அதை பகலென்றே நினைத்தேன். எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பிற்கும் வீட்டிற்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நானும் எங்கள் ஊரைச் சேர்ந்த தருணும் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோம். அவன் வீடு பஸ் ஸ்டாப் அருகில் என்பதால் சிறிது தூரம் உடன் வந்தவன் பின் அவனும் சென்று விட்டான். அப்பொழுதுதான் மனதில் பயம் ஏற்பட்டது. இரவின் இருட்டு மிரட்டியது. கும்மிருட்டில் நிலவின் ஒளியில் பாதையை உற்று நோக்கியபடி நடந்தேன். பிதாசுதன் போட்டுக்கொண்டு மரியே வாழ்க மரியே வாழ்க என சொல்லிக்கொண்டே சென்றேன். பாதி தூரம் கடந்து விட்டது. போகும் வழியில் கல்லறைகள் இருப்பது எனக்கு தெரியும். எங்கள் செத்துப்போன தாத்தா கிட்டேயும் வேண்டிக்கிட்டு வேக வேகமாக நடந்தேன். திடீரென பின்னால் யாரோ வருவது போல சத்தம் கேட்டது. பயத்தின் விளிம்பில் ஓடலாம் என நினைக்கும்போது நாய்கள் குரைக்கும் சத்தம் அருகில் கேட்டது. திரும்பி பார்த்தால் யாருமே இல்லை. வேகமாக நடக்கவும் என் காலனி சத்தம் கூட அப்படி கேட்டிருக்கலாம். நின்றால் பேய், ஓடினால் நாய். ஐயோ கடவுளே என வேண்டியபடி நடந்தேன். பேய் கூட கற்பனையாக இருக்கலாம். ஆனால் இந்த நாய் விடும் மூலையில் அரண்டு போனேன். ஊருக்குள் நுழைந்ததும் பிடித்த ஓட்டம் வீட்டிற்கு போகும் வரை நிற்கவில்லை. அது நான் ஓடுவதை பார்த்து துரத்தி கொண்டு வந்தது. கதவை டமார் என திறந்தபடி வீட்டிற்குள் நுழைந்தேன். அம்மாவும் அப்பாவும் எப்படி வந்த, யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னு கேட்டாங்க. நான் தான் வந்தேன்னு சொன்னேன். அந்த தருண் வீட்டில் சொல்லியிருந்தா வந்து விட்டுட்டு போயிருப்பாங்களே. நீ வந்தா உடனே கூட்டிகிட்டு வந்து விட சொன்னேனே, ஏன் இந்த நேரத்தில் தனியாக வந்த என பதட்டத்துடன் கேட்டனர். எனக்கு அதெல்லாம் யோசிக்க தெரியவில்லை. வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான்னு நானே அந்த இருட்டில் நடந்து போயிட்டேன். அது இன்னும் என்னால் மறக்க முடியாத அனுபவம். இப்போது அதே இடத்தில் இருவில் தனியாக நடக்கச் சொன்னால் என்னால் முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான்.